தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசர் அருளிச் செய்திருக்கின்ற தேவாரப் பாடல். கற்றானை கங்கைவார் சடையான் தன்னை காவிரி சூழ் வளஞ்சுழியும் கருதினானை அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானை ஆரூரும் புகுவானை அறிந்தோமன்றோ மற்றாரும் தாமொப்பார் இல்லாதானை வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்தப் பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. யாரை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவானாளே? சிவபெருமானை பற்றி பேசாத நாள், சிவபெருமானை வணங்காத நாள், சிவபெருமானை நினைக்காத நாள், அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் பிறவா நாளே, பயனற்ற நாட்கள் என்று திருநாவுக்கரசர் பதிவு செய்கிறார். நித்தமும் வணங்க வேண்டும், நித்தமும் நினைக்க வேண்டும், நித்தமும் நெஞ்சம் உருகி சிவபெருமானை வணங்க வேண்டும். அப்படி வணங்காத நாட்களெல்லாம், நினைக்காத நாட்களெல்லாம் பிறவா நாளே, பயனற்ற நாளே. ஏன் கற்றானை அனைத்தும் கற்றவன், கங்கைவார் சடையான் தன்னை கங்கை நதியை தன் சடை மேல் கொண்டவன், காவிரி சூழ் வளஞ்சுழியும் கருதினானை திருவளஞ்சுழியிலே வீற்றிருப்பவன், அற்றார்க்கும் அளந்தார்க்கும் வறியவர்களுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் அருள் செய்பவன், அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்பவன், ஆரூரும் புகுவானை அறிந்தோம் அன்றோ திருவாரூரிலே வீற்றிருப்பவன், மற்றாரும் தம்பொப்பார் இல்லாதானை அவருக்கு ஒப்பார் யாரும் இல்லை. திருவாசகம் சொல்லும், ஒப்புணக்கு இல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே. மற்றாரும் தம்மொப்பார் இல்லாதானை வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்தப் பெற்றானை, பல்லூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப திருவாசகம் சொல்லும், தண்ணீர் எனக்கருளி. பெரும்பற்ற புலியூரானை தில்லையம்பலத்திலே வீற்றிருக்கின்ற சிவபெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவானாள். ஏனென்றால் வறியவர்களுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் அருள் செய்து அவர்களை வறுமையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மீட்டெடுப்பவர், அருள் செய்பவர். அந்த அளவிற்கு நம்பிக்கையூட்டுகிறார் திருநாவுக்கரசர். இங்க பாருங்கள், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய். பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்தவனே. வணங்குவார்க்கு அருள் செய் சிவபெருமானே. உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நமவென்றேன், சிவாய நமவென்று நீரணிந்தேன். தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. சிவகதி அருள்வாய் பாதிரி புலியூர் அரணே. உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நமவென்று நீரணிந்தேன். கருவாய் கிடந்து நின் கழலே நினையும் கருத்துடையேன். உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன். அதனாலே அருள்வாய் சிவகதி.
கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. திருவிசைப்பா சொல்லுகிறது. நன்றுடையானை தீயதில்லானை நரைவெல்லேர் ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையா திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. பாருங்கள், சிவபெருமானை வணங்குகின்ற பொழுது பெரும்பற்ற புலியூரானே என்று சொல்கின்ற பொழுதே உள்ளம் குளிரும். நன்றுடையானை தீயதில்லானை நரைவெல்லேர் ஒன்றுடையானை என்று என் நா சொல்லுகின்ற பொழுதே உள்ளம் குளிர்கிறது. தேவார வரிகள் சொல்லும். அதுதான் இங்கே திருநாவுக்கரசர் வலியுறுத்துகிறார். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இங்கிருந்து அவர் சொல்லுகின்ற உட்பொருள், நித்தமும் இறைவனை வணங்குங்கள், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா, சிவபெருமானை நித்தமும் வணங்கி வாருங்கள், பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி வணங்கி வாருங்கள், நற்றுணை யாவது நமச்சிவாயவே. நாப்பினை தழுவிய நமச்சிவாயப்பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. அதனால்தான் திருநாவுக்கரசர் வலியுறுத்துகிறார், பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானை நாம் என்றும் நெஞ்சிலே நிறுத்தி வணங்குவோம், இறையருள் பெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.